வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளும் கூட. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கிட்ஸ்க்கு ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஒரு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிடலாம். பிரெட் கிரம்ஸ், சோள மாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் திக்காக திரட்டி ஸ்மைலி ஷேப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி இருக்க மாவெல்லாம் எடுத்து திருப்பி நம்ம திரட்டி ஷேப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஸ்மைலிஸ் எல்லாம் சிரிச்சுட்டே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.